வணக்கம் சுவாமிஜி. அடடே பரிமளா, வா 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 வா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? மலேசியால உள்ள எல்லா பொண்ணுங்க பேரும் தெரியும் எனக்கு. என்னது? இது பிரம்மனும் நானே, பரம்பொருளும் நானே, பரந்தாமனும் நானே, சில நேரங்களில் உன் புருஷனும் நானே. என்னது? அன்பு ஒன்றுதான் ரோசாப்பூ. உங்களுக்கு குல்லா பாசாசே மசாஜ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 4-5 நாளா உடம்புலாம் என்னமோ பண்ணுது. நான் இருக்கும் போது அதிகா பண்ணுது. யோ நாக்காம்பூச்சி சட, உனக்கு என்னன்னு தெரியல. அன்பு ஒன்றுதான் ரோசாப்பூ. உனக்கு ஏவி விட்டுருக்காங்கம்மா. ஆமா சுவாமிஜி, கரெக்டா சொன்னீங்க. எங்க வீட்ல ஏவி டிவி HD எதுவுமே வேலை செய்யல. சிக்னலே ப்ராப்ளமா இருக்கு. அடி கோதுமா கூவா, நான் உனக்கு செய்வன செஞ்சுட்டாங்கன்னு சொல்றேன். ஐயோ, அது எப்படி சுவாமிஜி எடுக்குது? நீ செய்வதெல்லாம் ஒன்றுதான். தனியாக சென்று ஒரு புகைப்படத்தை எடுத்து எனக்கு அனுப்பிவிடு. அதை பார்த்து பார்த்து அது எங்கே இருக்கு என்று கண்டுபிடித்து பிறகு உனக்கு தகவல் சொல்கிறேன். நீ மட்டும் தனியாக வா. என் புருஷன் அந்த சாஸ்வி பாவு எதுக்கு? சுவாமிஜி, அருளாக்கு பார்த்து கரெக்டா சொல்லிடுவீங்களா? அடி போடி, கம்பம் போட ரவுண்ட் போட்டு ஒரு சூரியனோட சூடே நம்மளால தாங்க முடியல. கடவுள் என்பது 1000 சூரியனுக்கு சமம். அதெல்லாம் உடம்புல இறங்கினாலும் பீஸ் பீஸா காணா போயிடுவோம். மனசளவுல ஒரு நம்பிக்கையும் ஒரு வைப்ரேஷனும் தான். ஆனா இங்க வேற வைப்ரேஷனே. அதெல்லாம் உன்ன மாதிரி கூட கூவீங்க, பெரு போடுங்க, வந்து மாட்டிக்கோங்க. அப்புறம் ஆயாட போட வேண்டியதான். இதெல்லாம் பாவம் இல்லையா சுவாமிஜி? பாவமா? அன்பு ஒன்றுதான் ரோசாப்பூ. என்கிட்ட இப்படி சத்தாரா வாங்க போற தேங்காய் பூ அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இந்த குரு கிட்ட நீ வந்து சரணடையணும். அது எப்படி சாமி சரண் அடையிறது? முதலில் என் மடியில் வந்து அமரு. பிறகு நான் உனக்கு கத்து தருகிறேன் சரணம். அட நெலிஞ்சு போன 99 லாரி. நீ என்னடா காட்டுற சரணா? நான் காட்டுறேன்டா உனக்கு மரணம். அப்புறம் அடிக்கடி என்ன சொன்னியா? என்னது? அன்பு ஒன்றுதான் ரோசாப்பூ. என் வாயில நல்லா வர உங்க அப்பா மவன நெல் கண்ணை நம்பாதே, உன்னை ஏமா